சப்பா என்ன டயர்டு. சப்பா போய் முதல்ல குளிக்கணும்டா சாமி. இந்த பயவுல எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியலையே. எப்பா என்ன கார். யோ இங்க என்னையா பண்றா? இல்ல பசங்க வராங்களா? பசங்களா? நான் ஒளிஞ்சு விளையாடுறேன். ஒளிஞ்சு விளையாடுறியா? சரி வா, நான் பூட்டிடுறேன், உள்ள வா. யோ யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இல்ல நான் பூட்டிடுறேன். இல்லையா கடியது பூட்டிடுறேன். யோ வாயா வெளியில. இல்ல பூட்டிடுவான். பூட்டிக்கலாம் வர்றாங்க. பாத்துட்டு உனக்கு என்னையா வேலை? ஒளிஞ்சு விளையாடுறேன். எங்க மாரிமுத்து பாத்துட்டானா? மாரிமுத்தா எங்க? ராம் ரேகா எங்க? மீனா எங்க? ரேகா மீனாலாம் அவங்க வீட்டுல இருக்காங்க. நான் ஒளிஞ்சு விளையாடுறேன், உள்ள யாராவது பாத்துட்டு போறாங்க. ஏய்யா ஒரு பொம்பளை குளிக்க வரணும் செத்த நேரம். வா குளி, நீ நான் ஓரமா ஒளிஞ்சுக்கிறேன், நீ குளி. நான் குளிக்க அவுத்து போட்டு நீ நின்னு ஓரமா பாக்கவா? ஐயோ அதுக்கு இல்லப்பா, அதுக்கு என்ன இதுல என்னப்பா வந்துட போகுது? இதுல என்ன வந்துட போகுது? நீங்க எங்கயா பாத்ரூம்ல குளியா வந்து விளையாடுற? வந்தேன் திறந்துட்டு வந்தாங்க. குளியா விளையாடுற வயசு உனக்கெல்லாம். அரை மணி நேரம் நின்னு பாக்குறேன், யாரையுமே காணா. நான் உள்ள வந்தேன்னா கிக்கின்னு சொல்லி. ஆமா யாரையுமே காணா. அவுத்து போட்டு பொம்பளை குளிப்பா பாக்கலாம். நீ கதவு பின்னாடி நின்னுட்டு இங்க பாரு. எப்பவுமே 11:30 வருவா, இன்னைக்கு 12 மணிக்கு வர. அடப்பாவி 11 தானே குளிக்க வருவ. இன்னைக்கு இன்னும் அரை மணி நேரம் எவ்வளவு நேரம் மூச்சு கட்டி நிக்க முடியும்? அப்ப இவ்வளோ நாள் நான் டெய்லி 11:30 மணிக்கு குளிக்க வரேன். நீ எங்க இருந்த? நான் வெளியில இருந்தேன். இன்னைக்கு நான் ஊர்ல இருந்தேன். உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசணுங்கிறதுக்காக தான் நான் முன்னாடியே வந்தேன். எங்க பாத்ரூம்க்குள்ளயா? ஆமா, வெளியே எங்க பார்த்தாலும் நம்ம பேசினா கண்டுபிடிச்சு போறாங்க. அதனாலதான் மாறு வேஷம் போட்டு வந்திருக்கேன். எது இந்த எது மாறு வேஷம்? எது இந்த ஜட்டியத்துக்கு தலையில போட்டு வந்து இது மாறு வேஷம்? கண்டுபிடி மாட்டாங்கல்ல. ஏன்னா இங்க பாரு, மொட்டையா இருந்தா எல்லாரும் தெரியும். இதை எடுத்து இப்படி போட்டோம்னா யாரு தெரிய போகுது? அதுதான் இப்ப உனக்கே ஆச்சரியமா போச்சு. எப்படி தெரியும்? ஆமா நான் ஊர்ல இருந்து வந்து அதிர்ச்சி கூட உனக்கு தெரியல. உனக்கு எல்லாத்துக்கும் காரணம் மாறு வேஷம் தான். நான் குளிக்கும் போதெல்லாம் டெய்லி நீ இப்படிதான் உள்ள பாத்ரூம்ல. அது ஒவ்வொரு நாளைக்கு எனக்கு பக்கு இருக்கும். ஆமா உனக்கு. ஆமா நான் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குவேன். நீ உனக்கு இருட்டுக்குள்ள நீ 2-3 தடவை வந்திருக்கும் போது கரண்டா பாய் போச்சு. அப்பெல்லாம் நீ என்னை கண்டே பிடிக்கல. ஓஹோ இன்னைக்கு கொஞ்சம் நான் வெள்ளனா வரவும் நீ கையும் கழுவ மாட்டேங்க. இல்ல மனசுல உள்ளதை சொல்லலாம்னு வந்தேன். என்ன உங்க மனசுல உள்ளது? பறந்து விரிஞ்ச மனசுல அந்துதான் விரிஞ்சு போய் கிடக்கு எல்லாமே ஆசை எல்லாம். அது உங்ககிட்ட சொல்லலாம் பார்த்தா எங்க சொல்றதுன்னே தெரியல. எங்க சொல்றேன்னு தெரியல. பாத்ரூம்ல வந்தியா? அதனாலதான் நான் இங்க உள்ள வந்தேன். இன்னைக்கு உன் ஆசைய சொல்ல என் பாத்ரூம் தான் கிடைச்சிச்சா? உன் பாத்ரூம் எழுதியா வச்சிருக்கு. வேற என்ன உங்க அப்பாவோட பாத்ரூமா இது? இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசுற. என்ன இதுல என்ன தப்பு இருக்குப்பா? எதுக்கே உனக்கு வெக்கமா இல்ல? என்ன ஒரு பொம்பளை குளிக்க போற பாத்ரூம் கதவு பின்னாடி நின்னுகிட்டு ஏங்கயா விளையாடுற அப்படிங்கிற? அதை சமாளிக்கிறதுக்காக சொன்னேன். நீ நம்புவன்னு பார்த்தேன், நீ நம்ப மாட்டேங்கிற. நீ அப்ப திரும்ப அதே கேட்டு என்ன செய்ய முடியும்? ஏயா இதெல்லாம் ஒரு பொழப்பு, இதெல்லாம் ஒரு ஜென்மம். என்ன ஜென்மம்? ஒரு குளிக்கிற பொம்பளை இப்படியா வந்து பாப்ப நீ? எங்க பாத்துச்சு? ஏன்டா எங்கதான் போய் குளிச்சு தொலைறது? கர்ம பப்ளிக்கா வெளியில பாத்ரூம் கட்டி வச்சா இப்படி கதவை திறந்துட்டு உள்ள போய் நிக்க. ஊர்ல உள்ளவங்க மாதிரி நம்ம பாத்ரூம்குள்ள கேமரா வச்சானா இல்ல வெளியில இருந்து செல்போனை சொருவி வச்சானா? அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ணல. அதெல்லாம் பண்ணல. உங்ககிட்ட மனசு விட்டு பேசதான் வந்தேன். நான் உங்ககிட்ட மனசு விட்டு பேசதான் வந்தேன். மனசு விட்டு பேசுறது கக்கூசுக்குள்ளே நான் வந்து பேசுவா? வேற எங்க போனாலும் உங்க வீட்டு ஆளு இருக்காங்க, அதுக்கு தான் இங்க வந்தேன். சரி கல்யாணம் பண்ணி புள்ள பத்தோட்ட நீ என்ன வந்து ரகசியம் பேச போற? அது பாத்ரூம்க்குள்ள வந்து ரகசியம் பேச போற? ஒண்ணு இல்ல, நான் நீ உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் உன்னை ஃபாலோ பண்ணேன். சரி அது உங்ககிட்ட சொல்லலாம் பார்த்து டைமே கிடைக்கல. அதனாலதான் என்னைக்காவது ஒன்ன சொல்லலாம் பார்த்து இன்னைக்கு சொல்லலாம் பார்த்துட்டேன். மேலே நரைச்சு போய் கீழே நரைச்சு போய் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் இப்ப வந்து நீ சொல்லலாம். இப்ப விட்டா எப்ப தான் சொல்றதுப்பா? இதுக்கப்புறம் சொல்லி என்னதான் பண்றது? என்ன இதுக்கப்புறமா நம்ம ரெண்டு ஒண்ணு சேர்ந்து வாழலாம். ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? என்ன பண்ணுவ நீ? நம்ம சேர்ந்து நான் எப்ப உங்களை அரிசி வாங்கிட்டு வரேன், காய்கறி வாங்கிட்டு வரேன், நீ சமைச்சு கொடு. அது சரிதான், சமைச்சு சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியது. ஆமா ஆமா. வேற என்ன செய்ய போறோம்? வேற ஒண்ணுமே செய்ய வேணாம். வேற என்ன செய்ய வேணாம்? ஒண்ணும் செய்ய. படத்துக்கு போவோம். படத்துக்கு போலாம். படத்துக்கு போவோம். உனக்கு பூ வாங்கி தர்றேன். பூ வாங்கி கொடு. அல்வா வாங்கி தர்றேன். அல்வா வாங்கி கொடு. எல்லாம் வாங்கி தர்றேன். எல்லார் வீட்லயும் செய்யறது தானே நான் வாங்கி தர போறேன். எல்லா வீட்லயும் என்ன நம்ம செய்வாங்க, நீ ஒன்னும் செய்யற மாதிரி. வேற
என்ன செய்வாங்க? வேற ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அப்புறம் என்ன? அப்ப வந்துடுறியா என் கூட? யாரு? எனக்கு சோறாக்கி போட்டு பூ வாங்கி கொடுத்து படத்துக்கு கூட்டு போய் கூட்டு இது எல்லாம் பண்றேன். எல்லாம் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கு. அப்புறம் வேற எதுக்கு வேணும்? நீ எதுக்குமே எனக்கு வேணாம். ஏன் வேணாம்? இருக்கிற ஆளே போதும். இல்ல நானும் வருவேன். வேணாங்கிறேன். லாரிக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறாங்க, காருக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறாங்க. ஏன் நீ ஒரு ஸ்டெப்னி வச்சு கூடாதா? ஸ்டெப்னி வச்சுக்கிறதுக்கெல்லாம் ஒரு யோகியதை வேணும். என்ன யோகியதை? இல்ல. அது எவ்வளவு எங்க கிடைக்கும்? எங்க கிடைக்கும்? எது யோகிதம்? ஐயோ அதுதான் உன்ட்ட இல்லங்கிறனே. அதை நான் கடையில வாங்கிட்டு வரேன். நீ நல்லவனா இருந்தா அப்பயே ஸ்ட்ராங்கான பாடியா இருந்தா. நான் பயங்கரமான பாடி. அந்த பாடி தான் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தேன்னு சொன்ன பாத்தியா? அப்பயே வந்து சொல்லி இருந்தாலும் பாக்கல. அப்ப சரியா பாக்கல. இப்பதான் பாத்ரூம்ல அதுக்குள்ளதான் நீ பாத்துட்டிய. அடிக்காது, வலிக்குது. உன் கை இரும்பு மாதிரி இருக்குது. ஆமா என் கை இரும்பு மாதிரி இருக்கு. பூ மாதிரி சாப்பிட்டா இருக்கு. அப்படித்தான் இருக்கு. சரி எப்ப போகலாமா? எங்க போறது? நீ குளி, நான் தண்ணி எடுத்து ஊத்துறேன். நீ தண்ணி எடுத்து ஊத்துறியா? ஊத்தி குளிப்பாட்டிடுறோம். அனந்தா அலையிறே நீ எல்லாம். என்ன அலையிறேன்? கல்யாணம் பண்ணி தான் அலையிறேன். இது தானே எல்லாருமே அலையிறாங்க. ஏய்யா கையில பச்சை ஊத்துறாங்க, கால்ல பச்சை ஊத்துறாங்க, முதுகுல பச்சை ஊத்துறாங்க, தலையில பச்சை ஊத்துறாங்க, எங்க பச்சை நெஞ்சில ஊத்துறாங்க. குத்துறாங்க. அப்புறம் குத்துறாங்க. இத பாரு, நீ தப்பா பேசுற. நான் தப்பா நான் உள்ளதான் பேசுறேன். ஆமா நீ பண்ணுனதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லல. கல்யாணமாயி புள்ள பெத்து குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கட்ட வந்து பண்றது ரொம்ப தப்புங்கற. ஏன் ஒரு கல்யாணம் பண்ணலாமா? நீ சினிமா நடிகர்ல பாரு, எல்லாரும் 10 கல்யாணம் பண்றாங்க. ஐயோ அவங்களெல்லாம் ஏயா உள்ள இழுத்து போடுற? ஆமா அது மாதிரி நம்மளும் 10 கல்யாணம் பண்ணுவோம். யாரு 10 கல்யாணம் பண்றது என்ன இருக்கு? கோடி வச்சிருக்கியா? நான் துணி எல்லாம் கொண்டு வருவேன். கோடி வச்சிருக்கியா? கோடினா பணம், தப்பு, துட்டு, மணி, கேஷ் இருக்கு. 30 ரூபா இருக்கு. 30 ரூபாய் வச்சு மூக்கு கூட நோண்ட முடியாது. அது இருக்கு. ஆமா அந்த காசை ஒளிச்சு வச்சிருந்தோம்னா காது நோண்ட பட்ஸே 30 ரூபாய். ஆமா அது நமக்கு எதுக்கு? காது நம்ம காதுல ஊக்கு பின்னு இருக்குல, அதை போட்டு அழுக்கட்டுக்கலாம். மூக்கை விட்டு திருவி இத பாரு. அப்ப நீ வரியா இல்லையா? எங்க என்ன கூப்பிடுற? வா உள்ள வா. எதுக்கு? உள்ள போயிட்டு நம்ம நீ தண்ணி ஊத்தி விடுற. நீ குளி. யோ இன்னைக்கு ஒழுங்கா குளி. ஏதோ பாக்க அப்புறம் நேட்டா இருக்கிறியா? ஏதோ போன வயசு பிள்ளைல என்ன லவ் பண்ண அப்படி இப்படின்னு சொன்னனால ஒன்னாந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ லவ் பண்ணி தான் இருக்கேன். எது? ஆமா நீ வேணா திறந்து பாரு. எங்க? ஐயோ அப்பா கிளார் அடிக்குது. மூடியா எங்க மண்டல இந்த மைத்தெல்லாம் காணா? அது ஒண்ணு நினைச்சு கொட்டி போச்சு. நினைச்சு வழுக்கையா போச்சா? ஆமா அததான் நானும் சொல்றேன்ல, வழுக்கையா போயிருச்சு. போயிருச்சு. அது வழுக்கையா இத எல்லார்கிட்டயும் மாடல்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? வயசாயிடுச்சுல, 60 வயசாயிருச்சுல. 60 இல்லையே. பாட்டி பையே. பாட்டிக்கும் பையக்கும் சம்பந்தமே இல்லாம உனக்கு எல்லாமே வாங்கி தருவேன். நீ எனக்கு எல்லாமே வாங்கி தான் தருவேன். அவ்வளவுதான். ஒண்ணும் பண்ண முடியாது. போதும் போலாமா? வா உள்ள போலாம். எங்க? உள்ள போய் பாத்ரூம்ல கூட்டி போய் உனக்கு பாத்ரூம் கக்கூசு கழுவ விட்டுருவோம். பாத்துக்க. முகரைய மூஞ்சியும் பாரு. குளிக்க போனா பாத்ரூம்ல வந்து லவ் பண்ண போன ஜென்மத்துல வரானே, இவனெல்லாம் என்ன பண்றது? நான் கக்கூசுகளை